வணக்கம். இதுவரை ஈரான் 30 பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியது. இஸ்ரேலின் சகல இடங்களிலும் அலாரம் ஒலி. இஸ்ரேல் எருசலேம் 2 இடங்களிலும் ஈரானுடைய சரமாரியான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இஸ்ரேலில் இருந்து கிடைக்கும் செய்திகளில் அங்கு வாகனங்கள் வீதிகளில் தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருப்பதும் மக்கள் பங்கர்களை நோக்கி ஓடுவதும் முக்கிய செய்தியாக இருக்கின்றது. எருசலேம் இஸ்ரேலினுடைய தலைநகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானுடைய விழுந்த குண்டுகளினுடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒவ்வொரு ஏவுகணையும் ஒரு விமானம் போல பாரியதாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய 2 விமானப்படை தளங்களை நோக்கி தாங்கள் தாக்குதலை நடத்தி இருப்பதாக ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு தகவல். ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலின் பல இடங்களில் நிலத்தில் குத்தி நிற்கின்றன. ஹவுதி ஆயுததாரிகள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியதோடு மட்டும் அல்லாமல் செங்கடல் பகுதியால் இனிமேல் இஸ்ரேலினுடைய கப்பல்கள் வர முடியாது என்று தடை விதிக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். மற்ற நாடுகளினுடைய கப்பல்கள் செல்லலாம். ஏற்கனவே கோர்முஸ் நீரிணை அடைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த வழியாக எஞ்சி இருந்தது செங்கடல் மட்டுமே. இப்பொழுது செங்கடலுக்கு உள்ளேயும் இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றி செல்லும் கப்பல்கள் வர முடியாது என்று அறிவித்திருக்கின்றார்கள். அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் 2 தரப்புகளையும் பார்த்து இருவரும் நிறுத்துங்கள் போரை, துப்பாக்கி சூடுகளை என்று கூறியிருக்கின்றார். அதற்கு ஈரான் வேண்டாம் நாடகம். ஏற்கனவே இஸ்ரேல் அமெரிக்காவிடம் அனுமதி பெற்றுத்தான் இதை செய்தது. இஸ்ரேல் தானாக செய்யவில்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் டொனால்ட் ட்ரம்பை எச்சரித்திருக்கின்றது. ஈரானுடைய ஏவுகணையை இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய பொழுது அது வெடித்து சிதறி சிரியாவினுடைய கோலோன் குன்று பகுதியில் விழுந்தது. இதைத் தொடர்ந்து சிரியாவினுடைய சகல விமான போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கட்டார் நாடு அவசரமாக ஈரானுடன் பேசி இருக்கின்றது. கோடைகால பயணங்கள் இருக்கின்ற நிலையில் கட்டார் அவசரமாக பேச வேண்டிய நிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய பெட்ரோ கெமிக்கல் நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. பெரு நெருப்பு. தெஹ்ரானில் பல இடங்களில் குண்டு வீச்சு, எங்கும் புகை மண்டலமாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஈரானுடைய அடுத்த சர்வதேச விமான நிலையமும் இழுத்து மூடப்பட்டது. குளவி கூடு கலைந்தது போல மத்திய கிழக்கு திடீரென நேற்றிரவு கலைந்து போய் இருக்கின்றது. ஈரானும் இஸ்ரேலும் மறுபடியும் இன்று திங்கள் காலை மோசமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடன் நிறுத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் இருவரையும் எச்சரித்திருக்கின்றார். இன்று காலை ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேலினுடைய மோசமான ஜெட் விமானங்களினுடைய குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடைபெற்று எங்கும் புகை மண்டலமாக காணப்படுகின்றது. சேத விவரங்கள் இன்னமும் கிடைக்கவில்லை. அதுபோல ஈரானுடைய தாக்குதல்களும் படுமோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 நாடுகளும் பெரும் யுத்தம் போல மோதலில் குதித்திருக்கின்றார்கள். இன்று காலை செய்திகளில் குறிப்பிட்டது போல மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்ற எல்லையை தாண்டி இருக்கின்றது. ஈரான் தன்னுடைய அடுத்த விமான நிலையத்தை மூடியதன் பின்னர் இந்த தாக்குதலுக்கு முற்று முழுதாக அமெரிக்கா தான் பொறுப்பு என்று அறிவித்திருக்கின்றது. இருவரையும் நிறுத்தும்படி கூறாதீர்கள். முதலாவது ஆளை தாக்குதல் நடத்தும்படி தூண்டியது நீங்கள் தான் என்று எங்களுக்கு தெரியும் என்றும் அமெரிக்காவினுடைய நாடகம் குறித்து ஈரான் எச்சரித்திருப்பதானது ஒரு புதிய கோணமாக இருக்கின்றது. அதேவேளை ஈரானில் மக்கள் பலத்த ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய இப்போதைய புதிய இளம் ஆட்சியாளர்கள் துணிகரமானவர்கள் என்றும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் கடுகளவும் அச்சங்கொள்ளாமல் திருப்பி தாக்குகின்றார்கள் என்றும் ஈரானில் இருந்து ஏவுகணைகள் படபடவென புறப்பட்டு செல்ல தெஹ்ரானில் மக்கள் பெரும் கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஈரான் தன்னிடம் சரக்கு இருக்கின்றது என்ற நிலைக்கு வந்து இவர்கள் இருவருக்கும் பயப்படாத ஒரு நிலையை வந்தடைந்து விட்டது என்பது ஈரானுடைய இன்றைய ஆட்சியாளர்களுடைய ஆதரவாளர்களுக்கு புதிய உற்சாகத்தை வழங்கி இருப்பதை தெஹ்ரானில் காண முடிகின்றது. அந்த இடத்தில் குண்டுவீச்சு நடந்தாலும் கூட ஈரான் புதிய தன்னம்பிக்கையுடன் எழுந்து வருவதாக அவர்கள் கருதுகின்றார்கள். இந்த தாக்குதல்கள் இப்போதைய பேச்சுவார்த்தையில் தொய்வை ஏற்படுத்தும். உடனடியாக நிறுத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் இஸ்ரேல் அதை கேட்டபாடாக இல்லை. ஆனால் ஈரான் தாங்கள் பேசுவதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றது. அதேவேளை அமெரிக்கா புதியதொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. இருவரும் நிறுத்துங்கள் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய சொல்
சொற்பதம் மிக ஆபத்தானது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஈரான் அமெரிக்காவினுடைய எதிரி, ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நண்பன். இருவரையும் சமமான தராசில் போட்டு இருவரும் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று அவர் கூறியிருப்பதானது புதியதொரு போக்காகவும் புதியதொரு நிலைப்பாடாகவும் இஸ்ரேலையும் ஈரானினுடைய இடத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் தள்ளி இருக்கின்றார் என்பதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிளவுபடுகின்ற ஒரு நிலையினுடைய உச்சகட்டமாகவும் இந்த வாசகங்கள் காணப்படுவதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். செங்கடல் பகுதியால் இஸ்ரேலினுடைய கப்பல்கள் செல்லக்கூடாது என்று ஹவுதி அறிவித்திருப்பதானது மத்திய கிழக்கில் குளவிக்கூட்டில் கல்லறிந்ததை போன்ற அபாயமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய தென்மேற்கே மெஸ்ஸாகர் நகரின் பெட்ரோ கெமிக்கல் ஆலை எரிந்து கொண்டிருக்கின்றது. இது பாரிய தாக்குதலாக இருக்கின்றது. பெரும் நெருப்பு புலம்பமாகவும் பெரும் நெருப்பு குழம்பாகவும் இருக்கின்றது. ஆலையின் உள்ளேயும் வெளியேயும் தீ பற்றி எரிகின்றது. இந்த யுத்த நிறுத்தத்தில் உள்ளக கட்டமைப்புகள் மீதும் எரிசக்திகள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஒப்பந்தம் இருக்க அந்த இடத்தை குறிவைத்து தாக்கி இருப்பதானது யுத்த நிறுத்த மீறலும் ஒப்பந்தத்தின் பக்கங்களில் வைக்கப்பட்ட நெருப்பாகவும் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்க போரின் 100வது நாள் அடியாக இது இருக்கின்றது. ஈரானுடைய அரசு பதுங்கவில்லை, தாக்குதல் ஏவுகணைகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றது. எனவே ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் எல்லாம் அழிந்து பலத்த அடிவாங்கி நிற்கின்றது என்பது பொய்யாகிவிட்டது. அவர்கள் பழைய காலத்தை போல மீண்டும் ஏவுகணைகளை அலை அலையாக அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் 3 மாத காலத்தில் தயாராகிவிட்டது என்று CNN குறிப்பிட்டது சரி போலவும் இருக்கின்றது. ஈரானுடைய புதிய தலைமை அமெரிக்கா இஸ்ரேலை முற்றுமுழுதாக நம்பாமல் செயற்படுவதானது அவர்களுக்கு புது பலத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கு முழுவதும் யுத்த வெள்ளத்தில் மூழ்குவதா இல்லை மீண்டெழுந்து அமைதிக்கு செல்வதா? தொடர்ந்து வந்திருக்கும் ஆய்வுகள் அடுத்த செய்தியில் இடம்பெறுகின்றன. வணக்கம் உறவுகளே.